ஹலோ எவ்ரிபடி, வெல்கம் டு ரேணுஸ் கார்னர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான சூப் ரெசிபி தான். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் மோர் கலந்த தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வாழைத்தண்டு கட் பண்ணுறேன். இப்போ கட் பண்ணும்போது நம்மளுக்கு நாரெல்லாம் வரும். அந்த நாரை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு க்யூபாக கட் பண்ணி இந்த மோர் கலந்த தண்ணியிலேருந்து நம்ம போட்டுடுறோம். நம்ம நார்மலாக இதை கட் பண்ணி நார்மல் வாட்டரில் போட்டோம் அப்படின்னா பிளாக் ஆயிரும். அதனால நம்ம மோர் கலந்த தண்ணியில் போட்டோன்னா கொஞ்சம் கருக்காமல் இருக்கும். அந்த மாதிரி ரிமைனிங் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி இப்போ அந்த மோர் கலந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம். வாழைத்தண்டில் நீர் சத்து, நார் சத்து அதிகமாக இருக்குது. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாரத்தில் ஒரு நாள் வாழைத்தண்டை பொரியலாவோ சூப்பாவோ சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கிட்னியில் ஸ்டோன் ஃபார்ம் ஆகாது. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த சூப் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் இந்த கட் பண்ணி வச்சுருந்ததை குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதில் 1 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதை குக்கர் மூடிட்டு 3 விசில் விட்டுறலாம். இப்போ 3 விசில் வந்துருச்சு. ப்ரெஷர் ரிலீஸ் ஆனோடனே அந்த தண்ணி நம்ம வடிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த தண்ணியை நம்ம சூப்பில் ஆட் பண்ணுவோம். அதனால் தண்ணியை நல்லா வடித்து எடுத்துட்டு இதெல்லாம் நான் மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு இதை நல்லா ஒரு நல்ல பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. இப்போ அந்த மிக்ஸி ஜார்லேருந்து நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிற தண்ணியில் அந்த வடிகட்டியில் நல்லா நம்ம அந்த சாறு மட்டும் நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போது அது நல்லா புழிஞ்சிங்க அப்படின்னா அந்த இதில் இருக்கிற வாழைத்தண்டில் இருக்கிற அந்த தண்ணியெல்லாம் நம்மளுக்கு கீழே இறங்கியும். இந்த மாதிரி நல்லா நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கிறோம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் கறி லீவ்ஸ், இஞ்சியும் பூண்டும் நல்லா தட்டி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா தட்டின ஒரு இஞ்சி பூண்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அது ராஸ்மல் போகிற வரையும் நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா வதங்கிருச்சு. ஒரு பொடியாக நறுக்குன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சால்ட், கொஞ்சம் டர்மரிக் பவுடர், இப்போ நாம் ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருந்த அந்த வாழைத்தண்டு சாறை நம்ம சேர்த்திக்கிறோம். டூ to 3 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க.
இஞ்சியும் போடுறதுனால அதில் கொஞ்சம் காரமும் இருக்கும். இப்போ மூடி போட்டு நல்லா வேக விடலாம். நல்லா கொதிக்குது. நல்லா கொதி வந்ததும் கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட சூப் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு லெமன் ஃப்ளேவர் பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு 2 to 3 ட்ராப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் எப்போயுமே ஃபைனலாக லெமன் ட்ராப்ஸ் ஆட் பண்ணிக்குவேன். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.